தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்துடைய 24ஆம் நாளை என்று இடைவிடா சகாய எண்ணெய் வணக்கத்தை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி மாதத்துடைய இந்த 24ஆம் நாள் இடைவிடா சகாய எண்ணெய் இடத்திலே நாம் நம்முடைய இந்த விழாவை சிறப்பான விதத்திலே கொண்டாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற தாயாக இடைவிடா சகாய எண்ணெய் பரிந்துரை நம்முடைய குடும்பத்திலே நாளும் இருக்கும்படியாக நாம் வேண்டுகின்றோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அன்னையை நாடுவோம். அன்னையின் வழியாக பல வரங்களை கொடைகளை நாம் ஒவ்வொரு ஆண்டு நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அது குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது முதல் வாசகத்திலே சீராக்குடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானமே நம்முடைய வாழ்வினுடைய ஊற்றாக இருக்கிறது. ஞானம் ஒவ்வொருவருக்குமே இறை வெளிப்பாட்டை கொடுக்கின்றது, கடவுளுடைய வல்லமையை நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அதே வேளை நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு இடத்திலே ஏதோ அந்த பேய் பிடித்த அந்த மகனை சுகப்படுத்துமாறு தந்தை தன்னிடத்திலே உங்களால் இயலுமா என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லக்கூடிய பதில், நம்புகிறவனுக்கு நிச்சயம் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த அளவுக்கு அவர் விசுவசிக்கின்றார். என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று அவர் இயேசு இடத்திலே கேட்கின்றார். ஆனால் சீடர்களோ, ஏன் எங்களால் பேய்களை ஓட்ட முடியவில்லை, என்ன காரணம் என்று இயேசுவிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது தீய ஆவி பிடித்த அந்த மகனை அவர் சுகப்படுத்துகிறார். அந்த தீய ஆவியை அவர் கண்டிக்கின்றார். இனி இந்த மகனுடைய உள்ளத்தில் நீ வரக்கூடாது, தீய ஆவி நுழையக்கூடாது, அதேபோல் இந்த தீய ஆவியை விட்டு வெளியே போக வேண்டும் என்றும் அவர் அதிகாரத்தோடு சொல்லுகின்றார். தீய ஆவிகளை விரட்டுகிறார். அதே சமயத்திலே தீய ஆவி மீண்டும் இவனுக்குள்ளே வரக்கூடாது என்றும் கட்டளையிடுகின்றார். பாருங்கள், இயேசுவிடத்திலே எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ஆற்றல்! இந்த தீயாவிகளை விரட்டக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே சக்தி உள்ளவராக, வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் பல பேய்களை, சாத்தான்களை நம்மிடமிருந்து அகற்றி கொண்டிருக்கின்றார். இயேசுவே நமக்கு வாழ்வாக இருக்கின்றார். இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இறை ஆற்றலை, இறை நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார். நம்மிலே இருக்கிற தீய சக்திகளை, தீய நாட்டங்களை நம்மிடமிருந்து விரட்டுகின்றார். எப்பொழுது நாம் அவரிடத்தில் நம்பிக்கையோடு வருகிறோமோ, எப்பொழுது நாம் அவரிடத்தில் ஆளப்படுகின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துகின்றார். ஆக இயேசுவிடத்திலே வல்லமை இருக்கிறது, இயேசுவிடத்தில் ஆற்றல் இருக்கின்றது, இயேசுவிடத்திலே கிருபை இருக்கிறது என்பதை நாம் அறிகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமடைகிறது. ஆண்டவரை சிக்கன நீ பிடித்துக்கொள், உன் வாழ்க்கை வளமடையும் என்று சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள் அருமையாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்துடைய இந்த 24 நாள் இடைவிடா சகாயனுடைய பரிந்துரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் வேண்டி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இடைவிடா சகாய அன்னையுடைய வணக்க நாளை இந்த நாளிலே நாங்கள் நினைவுந்து ஜெபிக்கின்றோம். சகாயத்தாய், ஒவ்வொருவரும் அண்டி வருவோருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக, துன்பங்களை துடைக்கின்ற தாயாக, அனைவருக்கும் வாழ்வு எடுக்கின்ற தாயாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த இடைவிடா சகாயனுடைய பரிந்துரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் இந்த நாளில் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கெட்ட துர்க்க குணங்களை எங்களிடமிருந்து அகற்றி தீயாவி பிடித்த அந்த மனநிலைகள், சாத்தானுடைய தொல்லைகள், இன்றைக்கு அநேக குடும்பத்திலே கட்டுகள், சாத்தானுடைய பிடியிலே பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இன்றைக்கு என்ன செய்கிறோம், ஏன் பேசுகிறோம் என்று தெரியாத வகையிலே இன்றைக்கு குழப்பங்களோடும் இருக்கிற, மன உளைச்சலோடும் மன அழுத்தங்களோடும் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இடத்தில் வேண்டுகிறோம். கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இதாமை விடுவிக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த நாளில் வேண்டி ஜெபிக்கிறோம். பிப்ரவரி மாதத்துடைய 24ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை கொண்டாடக்கூடிய அன்னையை போற்றக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் அன்னையுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து காட்ட எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளால் ஒவ்வொரு குடும்ப வாழ்வும் அமைவதற்கும் தேவையான கிருபையை இந்த நாளிலே ஊற்றும்படியாகவும் உங்களுடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும், குடும்பத்தார் ஒவ்வொருவருக்குமே நிறைவாய் கொடுத்து அன்னையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக என்றும் இறை நம்பிக்கையோடு தூய் ஆவி உடைத்த அந்த தூய் ஆவியினுடைய அந்த மனநிலை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நற்செயல்கள் புரிவதிலும் அர்ப்பணிப்பதிலும் என்னாலும் இறை நம்பிக்கையில் வாழ்வதிலே தேவையான கொடைகளை இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறை அமைதியை நிறைவாய் கொடுத்து வழி நடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.